என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் விசித்திரமாக இருக்கிறதே! எனக்கு ஒன்றும் புரியவில்லையே! ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி, பல வேளைகளில் கலங்கி, தவித்து, வேதனையோடு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு வராமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறதில்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையிலே எதுவும் நடக்கப் போகிறதில்லை. ஆகவே நான் பயப்படவோ, கலங்கவோ, திகைக்கவோ, வேதனைப்படவோ, இல்லாவிட்டால் ஏன் இப்படி நடக்கிறது என்று ஒரு கஷ்டப்படவோ அவசியமில்லை. ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அதை நன்மையாகத்தான் செய்வார் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு இருக்குமேயானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என் வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை அவர் செய்வார், தருவார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வருகிற பொழுது நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாய் இருப்பான்கிற வார்த்தையின்படி நமக்கு ஒரு அசைக்க முடியாத, ஒரு நம்ப முடியாத ஒரு தைரியம் வருகிற பொழுது சந்தோஷம், சமாதானம் நமக்கு நிறைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணியதை விட, நாம் நினைத்தை விட மேன்மையானதை தருவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.